ஜேவிபி அரசு ஒரு மிக மோசமான ஒரு இனவாத அரசு, இன வெறி பிடித்த ஒரு அரசு. அவருடைய பின்னணி வேறு, அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை முற்றாக அங்கீகரிக்கக்கூடியவர்கள் என்றும் ஒரு 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 கற்பிதம் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளுடைய விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர் இன்று அரசியல் கைதிகள் என்று அவரும் இல்லை என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் என்று சொன்னால் 4 நாட்களுக்கு முன்னர் அவர் எந்தளவு தூரம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு அடிபணிந்திருக்கிறார் என்பதை புரியக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி என்று அதற்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் இந்த பேரினவாதத்திற்கு அடிபணிந்துதான் அந்த பதவிகளில் இருக்க முடியும் என்பதை அவருடைய கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆட்சிக்கு வருகின்றவர்கள் அவர் சிவப்பாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், நீளமாக இருக்கிறார், பச்சையாக இருக்கிறார், அவரிடம் இரக்கம் தெரிகிறது, அன்பு தெரிகிறது, பாசம் தெரிகிறது என்ற கற்பனைகளை விட்டுவிட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் மிக பிரமாண்டமான அளவிலே ஒரு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள தமிழ் மக்களை அணிதிரட்டி தமிழ் மக்களுடைய அரசியல் விருப்பங்களை சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடும் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வந்த இனஅழிப்பு யுத்தத்தை உடனடியாக நிறுத்தி தமிழீழ விடுதலை புலிகளோடு பேச வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் எழுச்சி நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்வுக்கு பொங்கு தமிழ் என்று பெயரிட்டிருந்தோம். அந்த காலம் ஒரு மிக கொடூரமான ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலம். நாளும் பொழுதும் தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுவதும், கைது செய்யப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்படுவதும், சிறைக்கூடங்களில் அடைக்கப்படுவதும், சொல்ல முடியாத மிக கொடூரங்களை எங்களுடைய மக்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இலங்கை அரசினுடைய இந்த இனஅழிப்பு யுத்தத்திற்கு சர்வதேச சமூகம் ஆதரவு வழங்கக்கூடாது என்ற ஒரு பிரச்சார நடவடிக்கைகளில் அப்போது பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்களில் ஒருவராக இருந்த கலாநிதி சிதம்பரநாதன் அவர்கள் இந்த தூதரகங்களை நோக்கி முன்னெடுத்திருந்தார். அவரும் அவருடைய அணியினரும் முன்னெடுத்திருந்தார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அவரை நோக்கி இந்த சர்வதேச சமூகத்தினர், இது நான் சொல்வது 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் இந்த முயற்சிகளை இந்த சர்வதேச ராஜேந்திரிகளை நோக்கி முன்னெடுத்திருந்தார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வெளிநாட்டு தூதுவர்கள் அவர்களை நோக்கி கூறிய பதில் என்னவென்று சொன்னால், விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றும் அவர்களால் தமிழ் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர்களை அழித்து தமிழ் மக்களை மீட்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் தன்னிடம் கோரியிருப்பதாக ஜனாதிபதி சந்திரிகா கூறியிருக்கிறார். அதே நேரம் அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், இபிடிபி போன்ற அரசியல் கட்சிகளும் அவ்வாறான கருத்துக்களை கூறுகின்றார்கள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் அவ்வாறான கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஆகவே மக்களை மீட்பதற்கான அந்த போருக்கு தாங்கள் உதவி செய்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ராஜதந்திரிகளை நோக்கி அவ்வாறு இல்லை, அரசு தமிழ் மக்களை ஒடுக்குகிறது, 48ஆம் ஆண்டிலிருந்து சிங்கள பௌத்த அரசு தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இந்த இராணுவ நடவடிக்கைகள் மூலம் தமிழ் மக்கள் மிக கொடூரமான ஒடுக்குமுறைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த போருக்கு உதவி செய்யக்கூடாது என்று வலியுறுத்திய பொழுது, விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்காக போராடுகிறார்கள், தமிழ் சமூகத்தில் இருப்பவர்கள் தான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து போராடுகிறார்கள் என்று கூறிய பொழுது, இந்த சர்வதேச சமூகத்தினரால் கலாநிதி சிதம்பரநாதன் தலைமையிலான குழுவினரை நோக்கி இந்த சர்வதேச சமூகத்தினர் கேட்ட கேள்விகள் என்னவென்று சொன்னால், புலிகள் தமிழ் மக்களுக்காக போராடுகிறார்கள் என்று எத்தனை சதவீதமானவர்கள் சொல்லுகிறார்கள்? ஒரு வீதம், 2 வீதம், அல்லது மேக்சிமம் ஒரு 5 வீதம் புலிகளுடைய குடும்பங்களை சார்ந்தவங்களையும் தவிர வேறு வெறும் புலிகளை விரும்பவில்லை என்றுதான் தங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சிதம்பரநாதன் தலைமையிலான தரப்பினர் அந்த கருத்துக்களை மறுத்த பொழுது, அப்படியானால் மக்கள் திரண்டு அந்த கருத்துக்களை சொல்லுவார்களா என்ற ஒரு கேள்வி அவர்களுடைய பக்கத்திலிருந்து கேட்கப்பட்ட நிலையிலே தான் கலாநிதி சிதம்பரநாதனுடைய சிந்தனையிலே இந்த மக்களை எப்படியாவது திரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த விடுதலை போராட்டத்துக்கு வெளிச்சேர்க்கின்ற விதமாக, இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்தக்கூடிய விதமாக இந்த மக்கள், குறிப்பாக வடகிழக்கிலே மிக பெருந்தொகையான மக்கள் அந்த இராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை துப்பாக்கி முனையிலே மிக பெருமளவானவர்களை கடத்தி கொலை செய்து அவர்களை மௌனிகளாக்கிவிட்டு தாங்கள் பதவிகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும்
அரசுக்கு ஒத்துதி கொண்டிருந்த சிலரை மட்டும் பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்கள் இராணுவத்தினரை விரும்புவதாகவும் அரசை விரும்புவதாகவும் ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டி அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த யுத்தத்துக்கு சர்வதேச சமூகம் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக தாங்கள் உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் அந்த உதவிகளை வழங்கி கொண்டிருந்த பொழுது அந்த நிலைமையை தலைகீழாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கலாநிதி சிதம்பரனார் அவர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் இந்த 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 கோட்பாடுகளை அரசியல் கோட்பாடுகளை முன்வைத்து மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தில் நாங்கள் இறங்கினோம். உண்மையிலே 2000ஆம் ஆண்டு தை மாதம் அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த உரையாடலானது கிட்டத்தட்ட 12 மாதங்கள் நீடித்தது. 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே தான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பீடங்களிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டத்திலே சாதாரணமான உரையாடல்களை செய்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி ஒரு ஒன்று திரள்வை ஏற்படுத்தி இந்த இவ்வாறான ஒரு அரசியல் எழுச்சி ஒன்று மக்களை அணிதிரட்ட வேண்டியதனுடைய அவசியத்தை விளங்கப்படுத்தி மாணவர்களை மிக நிதானமாக நாங்கள் வழிநடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. இந்த முழு வழிகாட்டலிலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் உண்மையிலே மக்கள் மத்தியிலே சென்ற அந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண குடாநாட்டில் முழு பிரதேசங்களுக்கும் மாணவர்கள் சென்று வீடு வீடாக சென்று அந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டோம். அந்த அடிப்படையிலே அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தயார்படுத்தப்பட்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை அந்த தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு 17ஆம் தேதி பொங்கு தமிழுக்காக தீயதி குறிக்கப்பட்டிருந்தது. அதனால் சர்வதேச அளவில் எழுந்த அழுத்தம் என்பது இலங்கை அரசால் அந்த நிகழ்வை பொங்கு தமிழை தடுக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியது. வடமராட்சி, தென்மராட்சி மற்றும் வலிகாமம் மேற்கு போன்ற பகுதிகளில் இருந்து வாகன ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் வாகன ஏற்பாடுகள் வாகன உரிமையாளர்களை அச்சுறுத்தி அவர்கள் பெருமளவிலே தடுத்திருந்தாலும் கூட அந்த தடைகளை தாண்டி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களும் மக்களும் அதிலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தை மேசைகளிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தையும் இந்த பொங்கு தமிழ் என்பது ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே இந்த விடுதலை போராட்ட வரலாற்றிலே நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையும் அந்த விடுதலை புலிகளுக்கு பின்னாலே நாங்கள் அணிதிரட்டினோம் என்கின்ற ஒரு வரலாற்று பெருமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த லட்சியம் இன்னும் ஈடுகிறவில்லை. அந்த நிலைமைகளை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு ஒரு முழுமையான மாற்றம் ஒன்றை நோக்கி மக்கள் அணிதிரள வேண்டும். ஜேவிபி அரசு ஒரு மிக மோசமான ஒரு இனவாத அரசு, இன வெறி பிடித்த ஒரு அரசு. நாங்கள் இதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம். நீதியமைச்சர் ஜேவிபியை சார்ந்தவர் அல்ல என்றும் அவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய இன்னொரு அங்கம், அவருடைய பின்னணி வேறு, அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை முற்றாக அங்கீகரிக்கக்கூடியவர்கள் என்றும் ஒரு ஒரு கற்பிதம் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருந்தது. உண்மையிலே அவர் ஒரு சரியான ஒரு பின்னணியை கொண்டவராகத்தான் இருந்தார். ஆனால் அவர்கள் ஆட்சிப்பிடம் பெறுகின்ற பொழுது பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளுடைய விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர் இன்று அரசியல் கைதிகள் என்று அவரும் இல்லை என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் என்று சொன்னால் 4 நாட்களுக்கு முன்னர் அவர் எந்தளவு தூரம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு அடிபணிந்திருக்கிறார் என்பதை புரியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜேவிபி அரசு ஒரு பொழுதும் தேசிய மக்கள் சக்தி என்று அதற்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் இந்த பேரினவாதத்திற்கு அடிபணிந்துதான் அந்த பதவிகளில் இருக்க முடியும் என்பதை அவருடைய கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்றவர்கள், அவர் சிவப்பாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், நீளமாக இருக்கிறார், பச்சையாக இருக்கிறார், அவரிடம் இரக்கம் தெரிகிறது, அன்பு தெரிகிறது, பாசம் தெரிகிறது என்ற கற்பனைகளை விட்டுவிட்டு இந்த லட்சியத்திற்காக தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கிற தரப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.